नित्यानंद चित्त प्रत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षाध्यक्षे श्री गोविंदे विश्वसर्गाधिकते पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे अज्ञानिरदुपैति अविशेषं भक्ति परावधि परिपोषं क्षैः तत्त्वं परं स्फुरदुत्तमम् अपयस्तं सत्पुण्यपृष्ठं प्रणमामि गीतं गौरांसुरसन्मुदं प्रमोदि स्वाभिज्ञयागोस्तमोनिहन्त श्री कृष्ण चैतन्य सुधारिधर्मे मनोदिष्टं स्मरणं करोतु प्राचीनवाच सुविचारसोऽहं मग्योऽपि गीतामृतले सनिप्सुः यतः प्रभोरे मदे तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्ति गोचरः नारायण परब्रह्म गीता शास्त्रे समेतः नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे यों तत्प्रविश्य ममासमां प्रसुप्तां संजीवयत् शक्तिधरस्वदाम्ना अन्याभस्तचरणश्रवणत्वकाली प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पांत्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यघट कुम्भोच्छाद्रिविमानादिकपटुप्रत्येकवज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकराधारितारादिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवृतमनसा भाविता भूरिभागैः हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे எல்லாரும் இந்த ஞாயிறு சத்சங்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குறிப்பா தாரக கிருஷ்ண பிரபுக்கு ரொம்ப நன்றி என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு முதலிலிருந்து கூப்பிட்டதற்கு. ஹரே கிருஷ்ண. சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கிருஷ்ணரை யாருக்குமே சத்தான இல்லையா? கிருஷ்ணர் எல்லாரும் பிடிக்கும் இல்லையா? சரி, கிருஷ்ணர் பிடிச்சாலும் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. கிருஷ்ண பக்தி சேர்த்து எல்லாம் வந்திருக்கீங்க. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஏன் கிருஷ்ணரை வழிபடுறீங்க? கிருஷ்ணரை வழிபடுறதுக்கான காரணம் என்னது? இதான் என்னோட கேள்வி. யாருக்கு பதில் தெரியும், யார் பதில் சொல்ல நினைக்கிறீங்க அவங்களோட கை தூக்கி பதில் சொல்லலாம், இல்ல எல்லாரும் சொல்லலாம் பதில். நான் இப்ப லைனா போவேன். கிருஷ்ணலோகம் போறதுக்காக கிருஷ்ணன் மூலமாக வழிபடுறேன். பின்னாடி தேங்க்யூ அப்படிதான் சொன்னாங்க. வழிபடுகிறீங்க அப்படிங்க. வேற கிருஷ்ண பிரேம. ஓகே, வேற இந்த பக்கம் மோக்ஷம். இந்த உலக வாழ்க்கை கஷ்டம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணரை வழிபட்டு மோட்சம் போகலாம். வெரி குட். இந்த பக்கம் வேற பக்தி கேள்வி. ஓகே, இந்த பக்கம் இப்ப அவ்வளவுதானா? பாட்டு கையாட்டேன் வேகமா. கிருஷ்ணரை பத்தி விஷயங்கள் எல்லாமே ஆனந்தமா இருக்கு. ஓகே, வெரி குட். அப்புறம் இந்த பக்கம் சிம்பிள் क्वेश्चन தான் இல்லையா? இந்த क्वेश्चन நீங்க பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பக்தி தொடர்ந்து பண்ண முடியும். நித்திய சேவகர்கள் அப்படிங்கிறதுனால. வேற சரி, கிருஷ்ணர் நம்ம ஏன் வழிபடணும்? கிருஷ்ணர் வழிபடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு காரணமா தான் இருக்கும். இப்ப ஒரு குழந்தை அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஏமா நீ எல்லாம் பண்ற, எனக்கு ஏன் எல்லாம் சேவை பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ பெரிய பையன் ஆன பிறகு நான் பார்த்துப்பாப்பா, ஏன்னா நீ என் பையனாச்சு, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுவாங்க, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் என் புருஷன் வந்து நான் திட்டுவாங்க, அடிப்பாங்க, உன்னை பார்த்துக்கிறேன். இப்படிலாம் காரணம் சொன்னா போதுமா? போதா. என்ன காரணமா இருக்கும்? இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னும் பெஸ்டா சொல்லணும் அப்படின்னா அதான் உங்க பையன் தான். இன்னும் பெஸ்டா சொல்லணும் அப்படின்னா கடமை. இன்னும் சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்க?
சொல்ல வந்தீங்க? விட்டீங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு என் குழந்தைய பார்த்துக்கிறது பிடிக்கும். வேற எந்த காரணம் இருக்கக்கூடாது. வேற எந்த காரணம் இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மனுப்பிடலாம். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் என்ன பண்ண தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது காரணமே தேவை கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பரத மகாராஜா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ பரத மகாராஜா என்ன பண்றான் அப்படின்னா, உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், பெரிய மகாராஜா. அவன் என்ன பண்றான், ஒரு கட்டத்துல எனக்கு இனிமேல இந்த ராஜாங்கம் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், எனக்கு இந்த சந்தோஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, மனசை ஒருநிலைப்படுத்துறான், தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படிப்பட்ட தியானம் பண்றான் அப்படின்னா, அவன் கையில துளசி எடுத்துப்பானா, பகவான் தர்ப்பணம் பண்றதுல துளசி கையில் எடுத்துப்பான், கண்ணை மூடுவான், ஓம் விஷ்ணவே நமஹ, கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிப்பான். அந்த தியானம் ஆழ்ந்த தியானமா போயிடும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம் கண்ணை திறக்க மாட்டாங்க. அந்த கையில் இருக்கக்கூடிய துளசி இலை காஞ்சி கீழே விழுந்துருவான். கண்ணை திறந்து பார்த்தா அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன இருந்தது, மனசு கிருஷ்ணர் மேல என்ன இருந்தது, ஒரு நிலை. ஹலோ, தூங்குறீங்களா எல்லாருமே? பதில் சொல்லணும், இல்ல குச்சிதான் இருக்கீங்க. பதில் சொல்லுங்களா இல்லையா? இவெல்லாம் பாண்டிட்டு தூங்குறதா உங்களுக்கு? என்னன்னா அவங்க மனசு எல்லாமே கிருஷ்ணர் மேல ஒரு நிலை பட்டு அந்த அளவுக்கு மனசு என்ன இருக்காங்க, அவங்க ட்ரைன் பண்ணிருக்க இல்லையா? மனசை ட்ரைன் பண்ணிருக்க, மனசை கட்டுப்படுத்துற. ஆனா இறுதி கட்டத்துல அவர் யார நினைச்சாரு, ஒரு மான நினைச்சார். கதை தெரியுமே அவங்க எல்லாருக்குமே. பரத மகாராஜன் என்ன பண்றான், இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கவன் ஒரு நாள் அந்த பக்கம் குளிக்க போகும்போது ஒரு புலி என்ன பண்ணுது, ஒரு மானை துரத்திட்டு வருது. அந்த மான் கர்ப்பமா இருக்கு. அந்த அம்மா மான் என்ன பண்ணுதுன்னா, தூரமா வரும் பொழுது, ஓடி வரும் பொழுது பயத்துல குட்டி மானை ஈட்டுட்டு அங்கேயே ஓடி போயிடுது. அந்த குட்டி மானை என்ன பண்றாரு, இவரு எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலி இந்த மானை யார் பார்த்துக்கிறது, நம்ம தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கொண்டு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு வந்து அதற்கு பால் கொடுக்கறது, அதை தட்டி தூங்க வைக்கிறது, இந்த காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா மானோட பழக ஆரம்பிக்கிறார். அப்புறம் மானோட விளையாட ஆரம்பிக்கிறார். அப்புறம் மானையே பார்த்துக்க ஆரம்பிக்கிறார். இப்படி என்ன ஆகுது, மானோட அதிகம் பழக பழக என்ன ஆகுது, அவருக்கு மான் மேல பற்றுதல் வந்துடுது இல்லையா? நாம் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா அதை அதோட விட்டா பரவாயில்ல. ஆனா என்ன தேவை பண்றோம், அந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு அது மேல பற்றுதல் வந்துடுது. தியாயப்போ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேசு உபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமஹ கிருஷ்ணர் சொல்றார். நாம் எந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, தியானத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. சாப்பிடுறோம், நல்லா இருக்கு, அவ்வளவுதான். என்ன பண்ணக்கூடாது, மனசு கொண்டு போயிட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, மறுபடியும் சாப்பிட்டா பரவாயில்லையே, மறுபடியும் சாப்பிட்டா பரவாயில்லைன்ட்டு நினைக்கூடாது. எப்பயோ சாப்பிட்டோம் பரவாயில்ல, மறுபடியும் எப்பயாவது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. அதை என்ன பண்ணக்கூடாது, மனசு கொண்டு போயிட்டு தியானத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா மனசுக்கு தியானத்துக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, தாழ்ந்த விஷயங்கள் நம்ம மனசுல கொண்டு போய் உள்ள போட்டுக்கூடாது, தியானத்துக்கு கொண்டு போய் போட்டுக்கூடாது. அவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணரை பக்கத்துல வச்சு யாரை கொண்டு போய் மனசுல வச்சாரு, எல்லாரும் வாய்க்கான்னு சொல்லுங்க, யார மான மனசுல இருக்க ஆரம்பிச்சார். மானையே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். கடைசியில அவருக்கு இறப்பு வரும் பொழுது அவர் யாரை தியானம் பண்ணாரு, மான தியானம் பண்ணாரு. யோசிச்சு பாருங்களேன், மனசை ட்ரைன் பண்ணாரு. ஆனா அந்த மனசு நீங்க எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தா அந்த மனசு யார் தான் நினைக்கும், நாம் எதை பிடிச்ச விஷயத்தான் மனசு நினைக்கும். புரியுதா உங்களுக்கு? மனசுக்கு நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும், இது நல்லது, இது நல்லது, இது நல்லது சொல்லி கொடுத்தாலும் மனசு எதை நினைக்கும், நமக்கு பிடிச்ச விஷயத்தை நினைக்கும். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? 2 விஷயம் இருக்குல்ல, நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு, பிடிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னா காலையில எழுந்திரிச்ச உடனே மோர் குடிக்கிறது நல்லது, நமக்கு நல்ல விஷயம். ஆனா பிடிச்ச விஷயம் நமக்கு என்னது, காலையில எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிறது. என்னது, என்ன குடிப்பாங்க, என்ன சொல்றது தெரியல, டீ காஃபி தான். அப்ப நமக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு, நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு.
நம்ம மனசு எதை நோக்கி போகும்? எப்பயுமே பிடிச்ச விஷயத்தை நோக்கி தான் போகும், நல்ல விஷயத்தை நோக்கி போகவே போகாது. அப்ப என்ன பண்ண தெரியுமா? நம்ம மனசை கிருஷ்ணரை பிடிச்ச விஷயம் மாத்திடும். கிருஷ்ணரை நீங்க நல்லதுன்னு பார்க்காதீங்க. கிருஷ்ணரை வழிபட்டா நல்லது, மந்திரம் சொன்னா நல்லது, பக்தி செஞ்சா நல்லது, ஏகாதசி விரதம் இருந்தா நல்லது, பகவத்கீதை படிச்சா நல்லது, பக்தர்களுக்கு சேவை பண்ணா நல்லது நினைக்காதீங்க. அப்படி நினைக்கக்கூடாது. எப்படி தெரியுமா நினைக்கணும்? கிருஷ்ணரை வழிபட எனக்கு ரொம்ப பிடிக்கும், பகவத்கீதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பக்தி சேவை பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஏகாதசி விரதம் எடுக்க ரொம்ப பிடிக்கும், பிரசாதம் சாப்பிட எனக்கு எல்லாருக்குமே அது எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், ஹரிநாமம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன பண்ணும்? மனசை நீங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். மனசை நீங்க பிடிச்ச விஷயம் மாற்ற ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணரை நீங்க கிருஷ்ணரை ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அவரை வழிபட்டா நல்லது, சாமி சாமி அப்படி நினைச்சிட்டு இருந்த வரைக்கும் பரத மகாராஜர்கள் என்ன பண்ண, நம்ம எப்பனா பக்தியை விட்டு போயிடுவோம். அதனால என்னைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் ஏன் கிருஷ்ணரை வழிபடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். என்ன காரணம்? அது எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும். நான் ஏன் ஜபம் பண்றேன்? எனக்கு மந்திரம் பிடிக்கும். நான் ஏன் பிரசாதம் சாப்பிடுறேன்? பிரசாதம் எனக்கு பிடிக்கும். நான் ஏன் பகவத்கீதை படிக்கிறேன்? பகவத்கீதை படிக்க எனக்கு பிடிக்கும். அப்படி மாத்திடும், மனசை மாத்திடும். சரி சொல்லியாச்சு, சொல்ற அளவுக்கு ஈஸி இல்லையே பிடிக்காத விஷயம் மாத்துறது. நமக்கு ஒரு பொருளை எப்ப பிடிக்கும்? தொடர்ந்து எத்தனை முறை நம்ம வீட்டில் போய் நம்ம என்ன சொல்றது பாவம் எத்தனை முறை சாப்பிட்டாலும் அது பிடிக்க போறது கிடையாது. தொடர்ந்து செய்யறதால ஒரு விஷயம் பிடிக்காது, தொடர்ந்து செய்யறதால நமக்கு வெறுப்பு தான் வரும். ஒரு சில சமயம் நமக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா என்ன காரணங்களா இருக்கும் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு? அது மூலமா சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு சொல்றேன், உதாரணம் சொல்றேன். எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம்? எதை சொல்றாங்க? அவருடைய அழகா இருப்பாங்க. அதான் அட்ராக்ஷன். எதனால அட்ராக்ஷன் வரும்? ஈர்ப்பு எதனால வரும்? அது பேர் ஈர்ப்பு இல்லை, அது வேறமான ஈர்ப்பு. கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு ஓடி போயிடும். அவருடைய குணங்கள். என்னது? குணங்கள். நமக்கு ஒருத்தர் எப்ப பிடிக்கும் அப்படின்னா அவருடைய குணங்கள் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும்? அவர் மேல மதிப்பும் அன்பும் வர ஆரம்பிக்கும். அப்பெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடக்கும். ஒரு மணமகன் மணமகள் ரெண்டு பேரும் யாருக்குமே தெரியாது, பொண்ணையும் தெரியாது மாப்பிளையும் தெரியாது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவாங்க? பொண்ணு மாப்பிள்ளையோட குணங்கள் எல்லாம் பார்க்கற, பார்த்து 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 அவன் மேல ஒரு மதிப்பு, அவன் மேல அன்பு வர ஆரம்பிக்குது. அந்த பெண்ணும் என்ன பண்றா? இந்த மாப்பிள்ளை என்ன பண்றா? அந்த பொண்ணை பார்க்கறான், அந்த பொண்ணுடைய சேவை குணங்கள்லாம் பார்க்கறான், அந்த பொண்ணுடைய நல்ல குணங்கள்லாம் பார்க்கறான். பார்த்து பார்த்து அவனுக்கு என்ன? அந்த பொண்ணு மேல ஒரு மதிப்பும் அன்பு வரும். ஸோ முதல்ல குணங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன வருது? அவங்களுக்கு அன்பு வருது. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு உன்னை பிடிக்கும், ஐ லவ் யூ, யூ லவ் மீ. அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் ஐ ஹேட் யூ, உடனே பிளாக் பண்ணிட்டு போயிடுது. என்ன காரணம்? குணங்கள் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? உன்னை என்னமோ நினைச்சேடா, நீ இப்படி இருக்கியடா, நான் கூட என்னமோ நினைச்சேன், நீ கூட இப்படி இருக்கியடி. என்ன காரணம்? குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப ஒரு பொருள் நமக்கு பிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது போல கிருஷ்ணன் நமக்கு எப்ப பிடிச்சவனா மாறுவார் அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணரை பத்தி நிறைய கேட்கணும். கிருஷ்ணனுடைய குணங்களை கேட்க ஆரம்பிக்கணும். கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற குணங்களை கேட்க ஆரம்பிக்கணும். கிருஷ்ணரை பத்தி நீங்க எந்த அளவுக்கு கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளும் அப்படிதானே, ஒரு பொருளை பத்தி மறுபடியும் மறுபடியும் கேட்கணும், என்ன வரும்? அந்த பொருள் மேல ஆசை வந்துடும். நான் மதுரைக்கு முதல்ல வரும்பொழுது இந்த பேட் போன் வச்சிருக்கோம்ல, கீபேட் போன் இருக்குல்ல, அந்த போன் தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என் கோயில்ல ஒரு பக்தர் பெரிய போன் வச்சிருக்காரு, கடவுள போன் வச்சிருக்காரு, பெருசா வச்சிருக்காரு. ஜோக்கு ஃபுல்லா ஜோக்கு மேல அப்படி வெளியே வந்து நிற்கும். எடுத்து பார்ப்பார். அப்பா கிளாஸ் போகும்போது எடுத்து பார்ப்பார், எடுத்துட்டு தடவார். அதுலேயே பகவத்கீதை படிப்பார், அதுலேயே போட்டோ எடுத்துப்பார், அதுலேயே பாட்டு கேட்பார். இதை தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு எனக்கு என்ன ஆகுது?
நமக்கும் இது வேணும். இது இருந்தா நம்ம நல்லா பக்தி பண்ணலாம். ஆமாவா இல்லையா? அதை பார்த்துட்டோம், பார்த்துட்டு நம்ம பிடிச்சு போயிடுச்சுன்னா மனசு சொல்லிடும், மனசு புத்தி சொல்லிடும், ஏய் இது நல்லா இருக்கு, இது வேணும் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கு அடுத்த வேலைலாம் பண்றது யாரு? புத்தி. மனசு இருக்கு, புத்தி இருக்கு இல்லையா? சோ புத்தி என்ன பண்ணா அடுத்த வேலை பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து என்னது? இதை எப்படி நான் கைப்பற்றுறது, இதை எப்படி வாங்குறது? புத்தி கன்வின்ஸ் பண்ணும், இது ரொம்ப நல்லது, உண்மையில ரொம்ப நல்லது, இது இருந்துச்சுன்னா நீ தூய பக்தர் ஆயிடலாம், இது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பகவத்கீதை எப்பயும் பாக்கெட்ல இருக்கும், பாகவதம் எப்பயும் பாக்கெட்ல இருக்கும். எப்ப நினைச்சாலும் என்ன பண்ணலாம்? வெளில எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். போன் வாங்கின ஒருத்தன் கூட படிச்ச மாதிரி எனக்கு தெரியும், அதுல பகவத்கீதை பாகவதம் படிச்ச மாதிரி எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ண எல்லாருமே வாங்கி வச்சுக்கோம், யாரும் போட்டோ எடுத்து வைப்போம். எங்க யாத்திரா போனோம், எங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டோ எடுத்து அந்த போட்டோ மறுபடியும் எப்ப பார்ப்போம்? டெலிட் பண்ணும்போது பார்ப்போம். ஏதாவது தேவையில்லாத போட்டோ எல்லாம் டெலிட் பண்றாரு அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணும்போது பார்ப்போம். அப்ப ஒரு விஷயத்தை மறுபடியும் பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு என்ன வருது? மேல அது மேல நமக்கு என்ன வருது? ஒரு பற்றல் வராது. இதான் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. ரூப கோஸ்வாமி சொல்றாரு, கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும் சொல்லி சொல்றாரு. எதுக்கு தகுதி வேணும்ல? பனியன் கம்பெனில சேரனால நமக்கு என்ன வேணும்? பனியன் கம்பெனில சேரனால நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு தகுதி வேணும். எல்லாத்துக்கும் தகுதி வேணும். எங்களை பனியன் கம்பெனில வந்திருக்கீங்களா? பனியன் கம்பெனில ஒரு சிலர் எங்கேயாவது நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு தகுதி வேணும். இதை பெறுவதற்கான தகுதி வேணும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பக்தியை பெறுவதற்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. ரூப கோஸ்வாமி சொல்லிக் கொடுக்குறாங்க. கிருஷ்ண பக்தியை பெறுவதற்கு என்ன தகுதி வேணும் ஒருத்தருக்கு சொல்றோம். என்ன சொல்றாரு? கிருஷ்ண பக்தி ரச பாவிதமதி கிரியதாம் இது குதோபி லப்யதே. இந்த கிருஷ்ண பக்தி இருக்கு இல்லையா, இது எங்க கிடைச்சாலும் வாங்கிடுது, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இந்த ஸ்டாக் அக்கங்க சீக்கிரம் முடிஞ்சு போயிடுவோம். கிருஷ்ண பக்தி சீக்கிரம் வாங்கிடணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ண பக்தியை அவ்வளவு சீக்கிரமா கிருஷ்ணன் கொடுக்கவே மாட்டார். கிருஷ்ணன் எல்லாமே கொடுப்பார். உனக்கு தனம் வேணுமா, தானியம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, மனைவி வேணுமா, குழந்தைகள் எல்லாம் கொடுத்துருவார். எதை கொடுக்க மாட்டாரு? கிருஷ்ண பக்திய கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் தெரியுமா? ஏன்னா கிருஷ்ண பக்தியை கொடுத்தாங்கன்னா கிருஷ்ணன் உங்களுக்கு அடிமையிடுவார். கிருஷ்ணனுக்கு அது விருப்பம் கிடையாது. நான் எதுக்குன்னா என்ன போய் உங்ககிட்ட கொடுக்கணும், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிடும், நான் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருவேன். ஸோ கிருஷ்ண பக்தியை சீக்கிரம் கொடுத்துட மாட்டார். அப்படி உள்ள ஒழிச்சு வச்சுட்டு இருப்பார். கிருஷ்ண பக்தி ரச பாவிதமதி கிரியதா வாங்கிருங்க. எங்க வித்தாலும் வாங்கிருங்க. எங்க போய் வாங்குறது? ரிலையன்ஸ் ஸ்டோர்ல வாங்க முடியுமா? மில்லியனமாக வாங்க முடியுமா? எங்க போய் வாங்க? டிமார்ட்ல வாங்க முடியுமா? கிருஷ்ண பக்தியை வாங்க முடியாது. எங்க தான் வாங்க முடியும்? இங்க தான் வச்சிருக்காங்க, இந்த கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க. இது வந்து நாம ஹட்டான்னு சொல்லி சொல்றோம்ல, நாம ஹட்டானா என்னது? இங்க தான் கிருஷ்ண பக்தி என்ன பண்ண முடியும்? விலை கொடுத்து வாங்க முடியும். கிருஷ்ண பக்தி வாங்குறதுக்கான இடம் தான் சூப்பர் மார்க்கெட் தான். சரி, ஏதாவது விலை கொடுக்கணும்ல, காசு கொடுக்காம எதுவும் கிடைக்காது இல்லையா? கிருஷ்ண பக்தி வாங்குறதுக்கு என்ன விலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தத்ர லௌல்யம் அப்படி மூல்யம் ஏக்கலம் ஜன்ம கோடி சுகிருதி நல்லது. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தெரியுமா? லௌல்யம் அப்படின்னு சொல்ற. லௌல்யம் என்னது? பேராசை. என்னது? எல்லாருமே கிருஷ்ண பக்தி வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமா? பேராசை வேணும். என்ன பேராசை வேணும்? எனக்கு கிருஷ்ணர் வேணும் அப்படின்ற பேராசை வேணும். எனக்கு கிருஷ்ணர் கண்டிப்பா வேணும், எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும், எனக்கு நாம ருச்சி வேணும், எனக்கு பகவத்கீதை புரியணும், நான் சேவை பண்ணணும் அப்படின்ற பேராசை வேணும். அந்த பேராசை வந்து உங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா பேசுறது? முதல்ல பேசிட்டு நீங்க ஏன் பக்தி பண்றீங்க? ஏன்னா கிருஷ்ணரை பிடிக்கும். சரி, ஏன் கிருஷ்ணரை பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? ஒரு பர்சனை அவருடைய குணங்களை கொண்டு பிடிக்கும். ஒருத்தருடைய குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவரை பற்றி அதிகமா கேட்க ஆரம்பிக்கணும். சரி, கிருஷ்ண பக்தி பெறுவதற்கான ஒரே ஒரு விலை என்னது? பேராசை. எப்படிப்பட்ட பேராசை? கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்ற பேராசை. ஆசைப்பட்டா போகுதுன்னு சொல்றேன். இப்ப அடுத்த क्वेश्चन, ஒருத்தருக்கு எப்படி ஆசை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். எப்படி ஆசை பிறக்கும்? அவரை பத்தி கேட்கறதுனால. இன்னொரு வழியில சொல்லணும் அப்படின்னா, கேட்கறது ஒரு வழி, ஆசை உள்ளவங்களோட சேர்றது.
இல்லையா? சங்கா சஞ்சாயதே காமஹ. கிருஷ்ணன் பதில் சொல்றாரு உங்களுக்கு. ஒரு இடத்துல தியானமோ விஷயானும் சஹ சங்கஸ்தேசு உபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமஹ அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அதிகம் கேட்கறதுனாலையும் நமக்கு ஆசை பிறக்கும். ரெண்டாவது, ஆசை உள்ள நபரோட சேரும்போது நமக்கு என்ன ஆகும்? அந்த ஆசை பிறக்காகும். அது போல கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டு காரியம் பண்ணலாம். ஒண்ணு என்ன பண்ணலாம்? அதிகமா கிருஷ்ணனை பத்தி கேட்கலாம், இது ஒரு வழி. இரண்டாவது வழி என்னது? யாருக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நீங்க சேர ஆரம்பிச்சீங்கன்னா என்ன உங்களுக்கும் அது ஒட்டிக்கும் இல்லையா? இது ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா டபுள் பவர் இல்ல, ரெண்டுமே ஒரு இடத்துல கிடைக்குது. இங்க நமக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? கிருஷ்ணனை பத்தி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அதே போல கிருஷ்ணன் மேல ஆசையுடைய பக்தர்களோட சேர்றதுக்கு நம்மளுக்கு இங்க சத்சங்கமும் கிடைக்குது. அப்ப ரெண்டு பேரும் கிடைக்குதுல்ல இங்க. இதுதான் நமக்கு சிறந்த இடம் கிருஷ்ண பக்தியை பெறுவதற்கு. சரி, கிருஷ்ண பக்தி நமக்கு ஏன் வேணும்? கிருஷ்ண பக்தி நமக்கு ஏன் வேணும்? கிருஷ்ண பக்தி நமக்கு ஏன் வேணும்? முதல்ல ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்? எனக்கு இந்த பொருள் தேவையா யோசிக்கணும்ல. சும்மா போய் யாரும் வாங்கி வரக்கூடாது. சரி, கிருஷ்ண பக்தி நமக்கு ஏன் வேணும்? முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. கிருஷ்ண பக்தி நமக்கு ஏன் வேணும்? கிருஷ்ண பக்தி ஏன் வேணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் வேணும். எல்லாருக்குமே என்ன வேணும்? ஆனந்தம் அப்படிங்கிறது வேணும். எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆனந்தம். கோலக்கு ஒரு நாட்கள் கூட்டிட்டு போயிட்டு உங்களை நல்லா ஒரு தூண்ல கட்டி வச்சு டப் டப் நேரம் அடிப்பாங்க, போவீங்களா? யாரா போவீங்களா? கோலக்கு ஒரு நாள் வாங்க உங்களை தூண்ல நல்லா கட்டி போட்டு டப் டப் அடிப்பாங்கன்னு சொன்னா போவீங்களா? யாரும் போக மாட்டோம். அது இங்கேயே வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்ப எல்லாரும் என்ன தேடிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாருமே சப்தம் என்ன தேடிட்டு இருக்கோம்? ஆனந்தம் தேடிட்டு. ஏன் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏன்னா ஆத்மாவுடைய நிலை ஆனந்தமா இருக்கிறது. ஆத்மா என்னைக்கும் ஆனந்தமா இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த ஆத்மா ஆனந்தத்தை இந்த உலகத்துல தேடிக்கிட்டே இருக்கு. அது கிடைக்காதது என்ன பண்ணுது? மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்துட்டே இருக்கு. ஒரு விஷயம் கிடைக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மறுபடியும் தேடிக்கிட்டே இருக்கோம்ல. அது போல இந்த ஆத்மா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நாய் உடம்புல, ஒரு பஞ்சினோட உடம்புல, ஒரு பறவைடைய உடம்புல, ஒரு சிங்கத்தினுடைய உடம்புல, ஒரு குருவினுடைய உடம்புல, பாம்பு உடம்புல, மனித உடம்புல, தேவனுடைய உடம்புல, எல்லா உடம்புல என்ன தேடிட்டு இருக்கோம்? அந்த ஆனந்தம் எங்க தெரியும். பாவம் அதுக்கு அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த ஆனந்தத்தை பெறக்கூடிய வழிதான் ராமானுஜாச்சாரியர் அந்த மகான கதை சொல்றார். எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த கதை. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ராஜா தன்னுடைய இளவரசன் சின்ன பையனை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. போற இடத்துல என்ன பண்ணாருன்னா, வேட்டையாடக்கூடிய விஷயத்துல அந்த சின்ன பையன் என்ன பண்ற, அந்த காட்டை பார்த்துக்கிட்டு அப்பாவுடைய கையை விட்டான். கை விட்டு ரொம்ப தூரம் அந்த காட்டுல தொலைச்சு போயிட்டான். அப்பாவும் ரொம்ப தூரம் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பையன் இல்லைன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்றாரு? அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாரு. தேடினா கிடைக்கல. அவங்க நிக்க சொல்லுங்க, நின்று போங்க, நின்று போங்க, சின்ன போங்க, இல்லை நில்லுங்க, தூக்கம் வரதுல நின்று போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, பின்னாடி நின்று போங்க. ஓகே, வெரி குட். முகத்தையில கழிக்கும். என்ன கதை? என்ன எழுதுனேன்? அப்பா தேடிட்டு இருக்காரு, பையனை காணல. அப்பா ஊருக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் அந்த பையனை தேடுறதுக்காக மந்திரிகள் அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு வேடன் பார்த்து கொண்டு போயிட்டான். சின்ன பையன், அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. வேடன் தூக்கிட்டு போயிட்டான். என்ன பண்றான் அந்த வேடன்? அந்த பையனை வளர்த்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு எந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு விட்டான்? ஒரு வேடனை போல வேஷம்லாம் போட்டு விட்டான். அவனுக்கு ஒரு சின்ன வில் அப்ப கொடுத்துட்டான். அந்த பையன் என்ன பண்றான்? இப்ப சின்ன எலி, அப்புறம் முயல் என்ன பண்றான்? எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு இருக்கான். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு 5 வருஷம் போயிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மந்திரிகள்லாம் தேடி வராங்க. அப்போ ஒரு இடத்துல அந்த மந்திரி பார்த்துட்டாரு, இந்த பையனை பார்த்துட்டு பக்கத்துல வராரு. டேய், நீ என்னடா இங்க இருக்க? நீ யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் என்ன சொல்லுவான்? நான் வேடனுடைய பையங்க அப்படின்றான். இல்லடா, நீ வேடனுடைய பையன் கிடையாதுடா, நீ இந்த ஊருடைய மகாராஜாவுடைய பையன்டா அப்படின்னு சொல்றாரு. சும்மா விளையாட்டு காட்டாதீங்க, காமெடி பண்ணாதீங்க. நானாவது ராஜாவுடைய பையனாது. நான் பாருங்க,
எலியும் தூக்கிட்டு போய் எலியும் முயலை தூக்கிட்டு போயிருக்கு, நான் ராஜாவுடைய பையனா? இல்லைங்க. இல்லப்பா எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னுடைய அடையாளம் வச்சு தெரியும். ராஜா எப்படி இருக்கான்னு அதே போல உனக்கு என்ன இருக்கு? அவனுடைய அடையாளங்கள் இருக்கு. நீ ராஜாவுடைய பையன் தான் சொல்லி சொல்றான். இப்போ அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஒண்ணு, இந்த மந்திரி சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் என்ன பண்ணலாம்? நிராகரிச்சிடலாம். நிராகரிச்சா அவன் என்ன பண்ணுவான்? வேடனாவே இருந்துருவான். இல்ல, அந்த மந்திரி சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிறான். ஆமா, நான் ராஜாவோட பையன் தான் ஏத்துக்கிறான். ஏத்துக்கிற என்ன பண்ணுவான்? அடுத்தது ராஜாவை தேடி போக ஆரம்பிக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலைமை இப்படிதான். அப்பாவாகிய கிருஷ்ணர் ராஜா இல்லையா, அவரை விட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கோம். எப்படி சுத்திட்டு இருக்கோம்? ஒரு வேடனை போல பொய்யான அடையாளத்தை சுத்திட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கு. உண்மையில இது எல்லாரும் பொய்யான அடையாளங்கள். நாம் பிறக்கும் போது நம்மளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாங்க. தூங்குறவங்களுக்கு மத்தியானம்ல நம்ம எல்லாருக்கும் பொய்யான அடையாளங்கள் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு? பிறந்த உடனே ஒரு பேர் வச்சிடறாங்க, அப்புறம் நமக்கு ஒரு ஜாதியை குத்திடுறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இந்தியன் அப்படின்னு ஒரு அடையாளம் குத்திடுறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தமிழன் ஒரு அடையாளம் குத்திடுறாங்க, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு அடையாளம் குத்திடுறாங்க. இப்படி நிறைய அடையாளங்கள் என்ன பண்றாங்க? சொல்லி குத்தி வச்சுட்டாங்க. உண்மையில் நமக்கு இந்த அடையாளங்களே கிடையாது. அப்புறம் வளர வளர நல்லா படிக்கிற பையன், தண்ட பையன், மக்கு பையன், குறும்பு பையன் இல்லையா, அப்படி ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் இன்னும் வளர வளர இவன் வந்து இந்த வேலைக்கு போற பையன், அந்த வேலையில இருக்க பையன், இவன் மேனேஜர், இவன் அக்கௌண்டன்ட், இந்த ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் இவன் கணவன், இவன் மனைவி அப்படின்னு ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் இவன் தந்தை, இவன் அண்ணன், இவன் மாமா, மச்சான் அடையாளம். அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு சமுதாயத்தில் இப்படிப்பட்டவன், சமுதாயத்தில் அப்படிப்பட்டவன் அப்படின்ற அடையாளம். நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்றோம்? நிறைய பொய்யான அடையாளங்களை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உண்மையில இந்த அடையாளங்கள் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. எப்படி அந்த வேடனை போல. உண்மையில வேடனுடைய அடையாளம் அது கிடையவே கிடையாது. அவன் யாருடைய பையன் தான்? ராஜாவுடைய இளவரசன் தான். அந்த இளவரசன் அப்படின்ற அடையாளத்தை விட்டு இப்ப என்ன பண்றான்? பொய்யான ஒரு அடையாளத்தை ஏத்துக்கிட்டான். நான் தான் இந்த வேடனை ஏத்துக்கிட்டேன். அது போல நம்ம என்ன பண்றோம்? நிறைய பொய்யான அடையாளங்களை ஏத்துக்கிட்டோம். இப்ப குரு என்ன பண்றாருன்னா, நம்ம கிட்ட வாழ்க்கையில ஒரு தடவை வந்து நம்ம சந்திக்கிறார். குரு நம்மளுக்கு பாக்குறாரு. பார்த்துட்டு ஏதோ ஒரு புண்ணியத்தினால குரு நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கிறார். அப்பா, நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாது, நீ இந்த உடலே கிடையாது, நீ யாரு? ஆத்மா, பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு? ஒண்ணு இதை ஏத்துக்கலாம், இல்லைன்னா அதை நிராகரிச்சலாம். நிராகரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் பனிய கம்பெனியா போயிட வேண்டியதான். மறுபடியும் இதே வேலை பண்ணிட்டு இருக்க இல்ல. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரை சயனம், மிக சம்சாரே போது சாரே கிருப்பையாபாரே பாடினாரே சொல்லிட்டு மறுபடியும் பிறப்பு இறப்புன்ற சக்கரங்களை மாட்டிக்க வேண்டியதான். இதுவே குரு சொல்ற விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்தது அந்த மந்திரி சொல்றாரு, நீ இளவரசனுடைய பையன்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுக்கு என்ன ஆகும்? உடனே ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன ஒரு எண்ணம் வரும்? சந்தேகம். ஏத்துக்கலாமா வேண்டாம்? சந்தேகம் தான். அப்படியே கடை வேண்டியதான். முதல்ல அவன் சொல்ற விஷயத்தை முதல்ல என்ன பண்ணுவாங்க? சம்பந்தமே ஏதாவது சந்தேகமே இல்லாம முதல்ல ஏற்றுக்கணும். குரு சொல்ற விஷயம் சந்தேகம் உண்மையா இருக்குமோ இல்லையோ, நடக்குமோ நடக்காதோ தெரியலையே. எவ்வளவு ஆலோசனை நமக்கு குரு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு ஆலோசனை. பட் வெளியில அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண நமக்கு அந்த ஆலோசனை வரவே கிடையாது. இந்த ஸ்கூல்ல வந்து உங்க பையனை படிக்க வைங்க, உங்க பையனோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆமா ஆமா, மாசம் 1 லட்சம் ரூபாய் நல்லா போய் சேர்த்து அப்படியே படிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் சந்தேகப்படுறதே கிடையாது. கண்ட சோப்பெல்லாம் கொடுக்குறான், எடுத்து இதை பூசி போங்க, இதை போட்டு குளிங்க, நீங்க ஃப்ரெஷ் ஆகிடுன்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம அதெல்லாம் சந்தேகப்படாமல் எடுத்து வாங்கி கவனம் எல்லாம் போட்டு குளிச்சுக்கணும். ரோட்ல நிறைய இந்த சமையல்லாம் பண்ணி விற்கிறாங்கல்ல, எங்கே சந்தேகப்படுறோம்? என்ன ஆயில் யூஸ் பண்றாங்க, இல்லை எப்படி எந்த மாதிரி மசாலா போட்டுருக்காங்க, எந்த மாதிரி மசாலா சந்தேகப்படுறோம். டேஸ்டா இருக்கும், ரொம்ப மசாலா புது புது மசாலாவா இருக்கு, டேஸ்டா இருக்கு, வாங்குவாங்க சாப்பிடல. இதுல நமக்கு என்ன வர மாட்டேங்குது? சந்தேகமே வர மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் சந்தேகம் வருது? கிருஷ்ணருக்கு சந்தேகம். கிருஷ்ணர் பாடு அடிக்கடி சொல்ற சத்தியம் கூட சொல்லி கொடுக்குறாரு. பகவத்கீதை என்ன தெரியுமா? கிருஷ்ணன் கொடுத்த ஒரு அதெல்லாம் சொல்லுவாங்க பத்திரம். பத்திரம் வீட்டு பத்திரம் வீட்டு பத்திரம் வந்து கையில் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பத்திரம் என்ன பண்ண எங்க கையில் போட்டு கொடுக்குறாரு. நான் பார்த்துக்கிறேன் உன்னை கையில் போட்டு கொடுக்குறாரு, வாங்கி வச்சுட்டு. கிருஷ்ணன் பார்த்து பாரு இல்லையே தெரியலையே சொல்றாரு, ஆனா நம்பிக்கை இல்லை. நீ மூச்சு விடுறையே,
உன்னுடைய உன்னுடைய முயற்சியா என்ன? நம்முடைய முயற்சியா? எல்லாம் மூச்சு சொல்லுங்க. இன்னொரு முறை தூங்கி இருக்கிறார். மூச்சு எழுந்து விட்டால நம்முடைய முயற்சியா என்னது? கிடையாது. காலையில் கிச்சடி சாப்பிட்டால, காலையில் கிச்சடி போட்டா, கிச்சடி சாப்பிட்டால, கிச்சடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உட்காந்து கிச்சடியே உள்ள போ, இப்ப ஜீரணமாகு, இப்ப புரோட்டீன் தனியா போ, கார்போஹைட்ரேட் தனியா போ, புரதச்சத்து தனியா போ, வேஸ்ட் எல்லாம் கீழே போ அப்படின்னு வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாத்தையுமே. ஒண்ணுமே பண்றது கிடையாது. நம்பிக்கை இருக்குல்ல, உள்ள போனா எல்லாம் நடக்கும் நம்பிக்கை இருக்குல்ல. சோ பகவான் மேல நமக்கு நம்பிக்கை வேணும் கண்டிப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த குரு சொல்ற விஷயத்தை அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுட்டா போதுமா? அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் ராஜாவுடைய பையன் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து என்ன முயற்சி பண்ணவன்? ராஜாவை அடைவதற்கு முயற்சி பண்ணும். நான் ராஜாவுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேடம் கிட்டே போயிட்டு, நான் ராஜாவோட பையன் தெரியுமா, ராஜா கிட்ட போட இங்கேடா அவங்க அவன் கேட்பான்ல. அது போல நிறைய பேர் இருப்பாங்க. கிருஷ்ணன் பகவான் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் குடும்ப வாழ்க்கையில மறுபடியும் மற்ற பௌதிக வாழ்க்கைக்கு வந்து மறுபடியும் இங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க. இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும்? கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டா கிருஷ்ணரை தேடி போக முயற்சி பண்ணும். சரி, என்ன பண்ணும்? இப்ப அந்த வேடம் புரிஞ்சுக்கிட்டான், நான் ராஜாவுடைய பையன் இளவரசன் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து என்ன பண்ணுவாங்க? அங்க போக ஆரம்பிக்கிறார். அவங்க அப்பாவை தேடி போக ஆரம்பிக்கிறார். போக ஆரம்பிக்கும் பொழுது இப்ப ராஜாவை வேஷம் போட்டுக்கலாமா? ராஜாவை வேஷம் போட்டுக்கலாமா? அவன் இளவரசன்டா சொல்லி இப்ப வேஷம் போட்டு போன ஊர்ல என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. இங்க பாரு எப்படி வேஷம் போட்டு போறாங்க. அவன் எந்த வேஷத்துல தான் இருப்பான்? இப்பயும் வேடனை போலதான் இருப்பான். இப்பயும் அவன் என்ன பண்ணுவான்? வேட்டையாட சாப்பிட்டு தான் இருப்பான். போற வழியில வெளியில போறாங்க, அவங்க அப்பா தேடி போறாங்கல்ல, ரொம்ப நாள் ஆகும். இப்ப மாதிரி வண்டியில ஏறி போக முடியாது. மேபி ஒரு மாசம் கூட அவங்க அப்பா போய் சேர்றது. வேடனை போல ட்ரெஸ் பண்ணிக்கிறான், வேடனை போல வேட்டையாட சாப்பிட்றான், நடந்து போயிட்டே இருக்கான். ஆனா எங்க போயிட்டு இருக்கான்? இப்ப அப்பாவை தேடி போயிட்டு இருக்கான். அவன் அப்பாவை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்ப எப்படிதான் இருக்கான்? அப்படிதான் இருக்க பாக்குறது. வேஷம் மாறல, தொழில் மாறல. என்ன மாதிரி இருக்கு? இப்ப என்ன மாதிரி இருக்கு? அவனுடைய குறிக்கோள் மாறி. என்ன மாதிரி இருக்கு? குறிக்கோள் மாறி இருக்கு. அது போல நாம் பக்திக்கு வந்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் பகவான் தெரிஞ்சுக்கிட்டோம், கிருஷ்ணரை அடையிறது தான் குறிக்கோள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எது மாத்திக்கணும்? நம்ம இப்ப நம்ம குடும்பத்தை விடணுமா? தேவையில்லை. உங்க தொழிலை விடணுமா? தேவையில்லை. உங்களை நீங்கள் ஏதாவது உங்களுடைய மேல இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திக்கணுமா? தேவையில்லை. எதை மாத்தினா போதும்? நம்முடைய குறிக்கோள் மாத்திக்கிட்டா போதும். இதற்கு முன்னாடி நான் இன்னைக்கு வேட்டையாடி சாப்பிடணும், என் வயிற்றை நிரப்பணும் அப்படின்னு வேட்டையாடிட்டு இருந்தார். இப்ப எதுக்காக வேட்டையாடுறாரு? அப்பா கிட்ட போகணும். புரியுதா உங்களுக்கு? இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்பயும் அப்படியே தான் இருக்காரு. அதே மாதிரிதான் வேடனை போல இருக்காரு, அதே மாதிரிதான் வேட்டையாடி சாப்பிடுறாரு. ஆனா இப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? குறிக்கோள் அவருக்கு மாறிடுச்சு. அதே போல ஒரு பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கான்? இதே உடம்புல தான் இருக்கான், இதே குடும்பத்தோட தான் இருக்கான், இதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய குறிக்கோள் இப்ப மாறிடுச்சு. என்ன குறிக்கோள் மாறிடுச்சு? இப்ப அவனுக்கு நான் கிருஷ்ணரை அடையன்ற குறிக்கோள் மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப கிருஷ்ண பக்தி செய்யணும் அப்படின்னா நம்ம எதை மாத்திக்கிட்டா போதும்? நம்மளுடைய எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா, வேற ஒண்ணும் மாத்த. நீ குடும்பத்திலே இருங்க, உங்க வியாபாரத்தை பண்ணுங்க, எல்லாமே இருக்கலாம். ஆனா எது மட்டும் மாறணும்? உங்களுடைய எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கணும். இதற்கு முன்னாடி வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும், நான் அனுபவிக்கணும், எனக்கு என்னது என்னால அப்படின்ற எண்ணத்தை மாற்றி நான் கிருஷ்ணர் அடையணும், இது கிருஷ்ணனுடையது, இது கிருஷ்ணருக்காக, இது கிருஷ்ணனால நடக்குது அப்படின்னு எனக்கு மாத்திக்கணும். இதுதான் கிருஷ்ண உணர்வுன்னு சொல்றோம். கிருஷ்ண உணர்வுனா எது மாறணும்? நம்மளுக்கு அப்படி உணர்வு தான் மாறணும். வேற எதுவுமே மாற்றிக்க தேவையே கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. புரியுதா? இப்ப என்ன பண்ணணும்? அடுத்தது நம்முடைய உணர்வை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணணும் இல்லையா? அதற்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு வர்றது, சத்சங்கத்துல பகவத் விஷயங்களை கேட்கறது, பகவத் விஷயங்களை படிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். அதனால பிரபா என்ன பண்ணிருக்காரு? இந்த இஸ்கான் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது இன்னொரு கோயிலை போல கிடையாது.
வெளியிலிருந்து பார்த்தா கோயில் மாதிரியா இருக்குது. நிறைய பேர் வெளில கோயில் பார்த்தாங்கன்னா கோபுரம்லாம் இருக்கணும், மேல கலசம்லாம் இருக்கணும், உள்ளார போனா பிரகாரங்கள்லாம் இருக்கணும், விக்கிரகம்லாம் இருக்கணும். இங்க அது எதுவுமே இல்லை. ஆனா இதுதான் இருக்கிறதே பெஸ்ட் கோயில். ஏன் தெரியுமா? கோயிலுடைய வேலை என்னது? நமக்கு கடவுளை பற்றிய ஞானத்தை எங்க கொடுக்குறாங்களோ அது பேர் நம்ம என்ன சொல்றோம்? கோவில் சொல்றோம். இப்ப நீங்க மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில பெரிய கோயில் இருக்கு. என்ன கோயில்? மீனாட்சி கோயில். மீனாட்சிக்கு எவ்வளவு இடம் இருக்கு உட்கார்றதுக்கு? அந்த கோயிலுக்குள்ளார சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க. ஆனா கோயிலை சுத்தி பெரிய பெரிய மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு அந்த மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க? கல்யாணம் பண்றதுக்கா? நீங்க உட்காந்து சேர்ந்து சாப்பிடுறதுக்கா? கண்டிப்பா கிடையாது. அந்த கோயில போனீங்கன்னா நிறைய உபன்யாசம் வந்துகிட்டே இருக்கும் எல்லா மண்டபத்திலையும். போறவங்க என்ன பண்ண, பக்தர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்க, உட்காந்து கொஞ்ச நேரம் பகவானை பத்தி காது கொடுத்து கேட்டு வரணும். ஸோ கோயில் அப்படிங்கிறது கடவுளை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஞானத்தை சொல்லிக் கொடுக்க ஒரு பள்ளிக்கூடமா இருந்தது. ஹாஸ்பிட்டல்லாம் என்ன இருக்கணும்? கண்டிப்பா டாக்டர். ஹாஸ்பிட்டல்ல அந்த நோய் குணமாகும். டாக்டர்லாம் இருக்காங்க, நர்ஸெல்லாம் இருக்காங்க, மருந்தெல்லாம் இருக்கு. ஆனா போனாங்க என்ன ஆக மாட்டேங்குது? நோய் தான் குணமாகுது. மாறா என்ன ஆகுது? அங்க போக போக நோய் தான் அதிகமாயிட்டு. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. ஃபேமிலி டாக்டர் என்ன அர்த்தம்? உங்க ஃபேமிலிக்கு இனிமேல் நோய் தீர போறதே கிடையாது, அவர் தான் உங்களை பார்த்துக்க போறாரு. புத்தகம் வச்சுக்காரு இல்லையா? ஃபேமிலி டாக்டர் கூட பரவாயில்ல. இப்பெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல போனா கூட அவங்க கூட லைஃப் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டு வாங்கி வச்சு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க மறுபடியும் மருந்து வாங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். எங்க மாமா ஒருத்தர் இருந்தா டிவி கடை வச்சிருந்தேன், டிவி மெக்கானிக். என்ன பண்ணுவோம்னா டிவி மெக்கானிக் டிவி தூக்கிட்டு வருவான், சால்வரிங் இடத்துல வச்சிருவோம். இன்னொரு சால்வரிங் பிடி விட்டுருவோம். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா மறுபடியும் தூக்கிட்டு போனோம். என்ன பண்ணுவான்? 2 நாள் டிவி கெட்டு படிச்சு மறுபடியும் வருவோம். ஏன்டா அப்படி பண்ணா, அப்பா ஒரே இடத்துல வேலையை முடிச்சுட்டா மறுபடியும் கேட்க அவனுக்கு சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டுறது. அது போல இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு கோயிலெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் போனேன்னா ஏன்டா போன மைப்படுது கோயில். உண்மையா இல்லையா? கூட்டமான கோயில் தான் நம்ம போறோம். சும்மா கோயிலுக்கு நம்ம போறதே கிடையாது. கூட்டமான கோயில கூட நம்ம தள்ளி விட்டுறாங்க. போய் நம்ம திட்டுறது, இந்த கோயிலுக்கே போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போனா ஒரே கூட்டமா இருக்கு, காசு கொடுக்குறாங்க. நீ அங்க போற? எத்தனையோ பிள்ளையார் கோயில், எத்தனையோ பெருமாள் கோயில் சும்மாவே காத்து வாங்கிட்டு இருக்கு. அங்க போக வேண்டியதானே? அங்கெல்லாம் போக மாட்டேன். கூட்டம் இருக்கிற இடத்துல நான் போய் முட்டிக்கிட்டு 2 நிமிஷம் கட்டி பார்த்துட்டு அப்புறம் குறை சொல்லிட்டு வர்றது தேவையில்லையே. ஸோ கோயிலோட நோக்கம் என்னது? பகவானை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இடம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். 2வது பகவானுக்கு சேவை பண்றதுக்கான இடம். நீங்க எந்த கோயிலுக்காக போனீங்கன்னா பகவானுக்காக சமைக்க முடியுமா? உங்களை விடுவாங்களா? தலைவர் உங்களை விடுவாங்களா? விட மாட்டேன். தூரம் இல்லை, தூரம் இல்லை. 10 ரூபாய் கொடுத்தா விபூதி, 100 ரூபாய் கொடுத்தா பூவு, 500 ரூபாய் கொடுத்தா மாலை, 1000 ரூபாய் கொடுத்தா சாமியோட பார்த்து வரி கொண்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படி கிடையாது கோயில் அப்படிங்கிறது. ஆனா இந்த கோயில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க பகவானுக்காக சமைக்கலாம், பகவானுடைய இடத்தை சுத்தப்படுத்தலாம், பகவானுக்காக பூ கட்டலாம், இதெல்லாம் பண்ணலாம்ல. கோயில் அப்படிங்கிறதுக்கான காரணம் 2 காரணம் இருக்கு. ஒன்று பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம், கல்வி கூடமா இருக்கு. 2வது பகவானுக்கு சேவை பண்றதுக்கான ஒரு இடமாவும் இருக்கு. 2மே கிடைக்குதா? அதனால இதுதான் பெஸ்ட் கோயில். திருப்பூர்லயே நல்ல கோயில் எங்கடா இருக்குன்னா என்ன சொல்லலாம் தைரியமா? இந்த இடம் என்ன இடம்? மகாலட்சுமி நகர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி நகர் எங்கடா இருக்கு? தெரியாதப்பா, ஒரு நல்ல இடம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? அடுத்த முறை கூட்டிட்டு வரலாம். சோ கிருஷ்ணனை பத்தி பாடணும், கிருஷ்ணனை பத்தி கேட்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்றாங்க எல்லாருக்குமே? கிருஷ்ண பிரசாதம். எந்த கோயிலுக்கு கொடுப்பாங்க சார்? எந்த கோயிலுக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு யார் கொடுக்குறாங்க? எந்த கோயிலுக்கு கொடுக்குறாங்க? எந்த கோயிலுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண இந்த பாக்கியத்தை உபயோகப்படுத்தணும். அதே போல மற்றவங்களுக்கு என்ன பண்ண இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அடுத்த முறை வரும்போது என்ன பண்ணுங்க, நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் பேச விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஹலோ, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்தை உடனே போய் உங்க வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு நாங்கள் நிறைய விஷயம் கேட்குறோம், மறந்து போயிடுறோம், ஸ்லோகம்லாம் படிக்கிறோம், மறந்து போயிடும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஞாபகம் வச்சுக்கிறது ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? கேட்டதை திரும்ப சொல்லி கொடுத்துரும். அவ்வளோதான். சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? மனசுல போய் நல்லா பதிஞ்சிடும். திரும்ப திரும்ப படிச்சாலும் ஞாபகம் வராது. சொல்லி கொடுக்குற மாதிரி ஞாபகம் உங்களுக்கு எங்கேயும் வராது. ஸோ நீங்க என்ன கேட்டீங்களோ அதை என்ன பண்ண அடுத்தது உடனே போய் சொல்லி கொடுத்துரும். இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போனோடனே யாரும் கிட்ட மாட்டுறாங்களோ என்ன பண்ண உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசுங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ
உட்காந்து பேசணும். நாங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது எங்க ரெக்கார்டு எங்க போய் சேருதுன்னு தெரியல. அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க, யூடியூப்ல இருக்குன்னா யூடியூப்ல போய் என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்டுட்டு அதுல இருக்க மாதிரி கேள்வி, என்னமோ அடுத்த கேள்வி கேட்டாரு, அப்புறம் என்ன கேள்வி கேட்டாரு, இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்களே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா மாறும். கோவில்னா என்னது, நான் கேள்வி கேட்டேன்ல, அதுக்குள்ள அவங்ககிட்ட கேள்வி, கோவில் என்னது, கோவில் என்ன பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்டு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள ஆர்வத்தை தூண்டி அவங்கள கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ இதனால தான் பகவத்கீதை நமக்கு என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதர் கொடுத்துருக்காங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதுக்காக இந்த கோயிலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த கோயிலை ரொம்ப அழகாக நடத்திட்டு வரீங்க. ரொம்ப பெரிய கோயில், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். பெரிய கோயில் வருதோ இல்லையோ, கோயிலுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிற இடமா இருக்கு, நல்ல இடமா இருக்கு. நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. திருப்பூர்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணலாம், நீங்க நிறைய இந்த பிரச்சாரத்தை அதிகப்படுத்தலாம். திருப்பூர்ல குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வாழ்றாங்க? திருப்பூர்ல மக்கள் தொகை எவ்வளவு? எல்லாரும் யாரும் வரணும் பேசிக்கிறீங்க. ஒரு முடிவுக்கு வாங்க, 10 லட்சமா 20 லட்சம் 30 லட்சம் இல்லை? சரி, 10 லட்சமோ 20 லட்சம் 30 லட்சமோ குறைஞ்சபட்சம் இந்த திருப்பூர்ல தினமும் 10,000 பேர் ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட். ஒரு வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல டார்கெட் எடுத்துக்கணும். பண்ண முடியுமா? பண்ண முடியுமா உங்களால? முடியுமா முடியாதா? முடியும்னா முடியவே முடியாது. முடியுமா முடியாதா? எப்பயுமே முடியும் சொல்லாதீங்க. முடியும் உங்களால ஒண்ணுமே முடியாது. முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் முயற்சி பண்றேன், கிருஷ்ணனுடைய கருணையோட நான் என்ன பண்றேன், நான் செய்ய முயற்சி பண்றேன். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்? முயற்சி தான் பண்ண முடியும். அதற்கு மேல செய்யறது யாருன்னா அது கிருஷ்ணன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்தியிலிருந்து ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்க, தினமும் ஒருத்தருக்கு சொல்லுங்க. தினமும் ஒருத்தர் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க சொல்லி கொடுக்கும். இங்க ஒரு 100 பேர் இருப்போமா, 100 பேர் ஒரு 100 பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளவு ஆகுது? 200. ஸோ ஒரே நாள்ல 200, ஒரே நாள் 100 பேர். அப்போ ஒரு மாசத்துக்கு 3000. 100 பேர் அப்படின்னா அப்ப என்ன ஆகுது? அப்படி சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு டார்கெட்டே இல்லை. கம்பெனிலாம் எப்படி வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கான், டார்கெட் வச்சிருப்பான். இந்த வருஷம் 30 கோடி ரூபாய், அடுத்த வருஷம் எவ்வளவு வாங்கணும், 50 கோடி ரூபாய் வாங்கணும். என்ன பண்ண, டார்கெட் வச்சு ஓடுவோம், ஓட்டு விரட்டுவாங்க, அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனா பக்தி வந்து நம்ம என்ன பண்றோம், வந்தோம் பிரகாசாந்தம் 2 ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னோம், எல்லாரும் போகும்போது ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் பிரபு நமஸ்காரம் பிரபு தண்டவத் பிரணாம் பிரபு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இங்க நமக்கு என்ன கிடையாது, டார்கெட்டே ஏதோ வரோம் அப்படி இருக்கக்கூடாது. டார்கெட் எங்கதான் வைக்கணும், இதுதான் டார்கெட் வைக்கணும். இதுதான் பெரிய பிசினஸ், இது பெரிய பிசினஸ். இதுதான் கிருஷ்ணபக்தி கொடுக்கறதா பெரிய பிசினஸ். ஸோ நம்மளுடைய ஓனர் பிரபுபாதர் தான் இல்லையா? அதனால என்ன பண்ணுங்க, எல்லாருமே இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரிடம் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நாங்க இப்படிதான் மதுரையில் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தினமும் 5000 பேர் என்ன பண்றாங்க, இந்த மந்திரத்தை ஜபம் பண்றாங்க. 5000 பேர் ஜபம் பண்றாங்க. பட் எங்களுக்கு பத்தாது, குறைஞ்சபட்சம் 50,000 பேர் வரும். எங்களோட டார்கெட் அப்படிதான் இருக்கு. அதுபோல நீங்க நம்ம திருப்பூர்லையும் நிறைய இதை செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகளை நாங்களும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். நாம இப்ப என்ன பண்ணா, கம்பெனிஸ்ல, இண்டஸ்ட்ரீஸ்ல, ஃபேக்டரிஸ்ல என்ன பண்றோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம் அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம். அப்படி சொல்லி கொடுத்து அவங்க எல்லாரும் என்ன பண்றோம், இந்த கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்கான ஒரு கம்பெனி ஒன்று வச்சிருக்கோம், CSS அப்படின்னு சொல்லிட்டு, கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனியில பக்தர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு சேர்ந்துக்கலாம். நிறைய பேர் வெளில வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாம எனக்கு வேலை வேணா இந்த இதில் வேலையை சேர்ந்துக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ஒரே ஒரு வேலை பிரச்சாரம் பண்றதா எதுவும் கிடையாது. நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீங்க ட்ரைனிங் எடுத்து என்ன பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணா போதும். எங்க பிரச்சாரம் பண்றது, திருப்பூர்லேயே பண்ணுங்க. திருப்பூர்லேயே நிறைய ஃபேக்டரி இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இங்கே நீங்க பிரச்சாரம் பண்ணி கொடுங்க, வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேலையும் கிடைச்சிருது, பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் மாறி போயிடுது. ரொம்ப நல்ல விஷயம் இது. அதனால இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் நீங்க வந்தோம், பிரபு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பிரபு சொன்னார் திருப்பூர்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு, நிறைய ஃபேக்டரிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆமா தானே? சார் நம்ம என்ன பண்ணலாம் இதை நம்ம இன்னும் அதிகமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். குறிப்பாக நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் கிருஷ்ண பக்தி ரொம்ப பிடிக்கும், கீர்த்தனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க சொல்லி கொடுத்தா உடனே எடுத்துப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ண, நிறைய பேருக்கு
கொடுக்க முயற்சி பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்காவது விருப்பம் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சாரத்தில் இந்த சிஎஸ்எஸ்ல கார்ப்பரேட் பிச்சில் விருப்பம் இருக்குன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து நீங்க எல்லாரும் அடுத்த வாரம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்துக்கணும். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். நான் பேசி முடிச்சுட்டு யாராவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள், சந்தேகங்கள்? ஆரம்பியா? யார் கேள்வி இல்லையா? மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை கொடுத்தா மனசு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒருநிலைப்படும். அதுதான் மனசுக்கு அதுக்கடி ட்ரைனிங் கொடுக்கும் சொல்லி சொல்றோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யோகா அப்படின்ற விஷயம் சொல்றோம். யோகான்ற வார்த்தை எல்லாம் கேள்விப்படும் இல்லையா? யோகா அப்படின்னா என்னது? யோகா அப்படின்னா சித்த விருத்தி நிரோதகா யோகா அப்படின்னு சொல்றாங்க. பரவக்கூடிய நம்முடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பேர் யோகம் சொல்லி சொல்றோம். இருக்கிறதே சிறந்த யோகம் என்னது நமக்கு? மொபைல் யோகம். பக்தி யோகம்லாம் செல்லுபடியாக. கர்ம யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, தியான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, அதோட சேர்த்து மொபைல் யோகம் இருக்கு. ஸோ கலியுகத்தில் ரொம்ப ஸ்பெஷல் யோகம் என்னது? மொபைல் யோகம். எல்லாருக்கிட்ட என்ன இருக்கு? மொபைல் இருக்கு இல்லையா? அது போல நாமும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப சிறந்த யோகம் என்னதா? மொபைல் யோகா தான். என்ன மொபைல் வாங்கணும்? என்ன பிராண்ட் மொபைல் வாங்கணும்? சாம்சங். இல்லை, யார்ல? ஜபமாலை அப்படின்ற மொபைல் வாங்கணும். அந்த ஜபமாலைன்ற மொபைல் வாங்கி என்ன பண்ணணும்? அடுத்தது டயல் பண்ணணும் இல்லையா? மொபைல் வாங்கி என்ன பண்ணணும்? டயல் பண்ணணும். என்ன நம்பர் வச்சு டயல் பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எஸ்டிடி கோட் என்னது? 108. 108 ஆம்புலன்ஸ் கிடையாது, இந்த எஸ்டிடி கோட் வேற. 108 எஸ்டிடி கோட் போட்டு என்ன பண்ணுங்க? இந்த நம்பரை டயல் பண்ணிட்டே இருக்கு. டயல் பண்ண ஒரு நாள் ரொம்ப பிஸியாக இருப்பார் அந்த நபர். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்சமயம் பிஸியாக இருப்பதா மீண்டும் முயற்சிக்கும் சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஒரு முறை கிருஷ்ணர் எடுத்துருவார். கிருஷ்ணர் கேட்பார், மாரியம்மா சொல்லுமா அப்படின்னு கேட்பார். சொன்ன உடனே என்ன ஆயிடும்? கிருஷ்ணர் உங்களோட கனெக்ஷனுக்கு வந்துட்டார். என்ன பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ஷனே இருக்காது. நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னா, உட்காந்து ஜபம் பண்றது. அந்த ஜபத்தை எப்படி பண்ணணும்? வீட்டில் உட்காந்து பண்ணக்கூடாது, தனித்தனியாக பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? பக்தரோட உட்காந்து பண்ணணும். அது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப சிறந்தது. என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு இந்த மாதிரி வந்துருங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி எனக்கு தெரியாது, பட் எல்லாரும் என்ன பண்ணணும்? கோயிலில் உட்காந்து ஒரு மாலையாவது சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். காலையில் வந்துட்டீங்கன்னா, மங்களாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாரும் உட்காந்து ஒரு 4 மாலை 8 மாலை சேர்ந்து ஜபம் பண்ணோம் அப்படின்னா மனசை ரொம்ப சீக்கிரமா கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது ஆரத்தி. ஆல்ரெடி 1:30 சொல்லி சொன்னாரு, பட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பசிக்குதா? இல்லைங்களா? கிளாஸ் நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்து, நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்து. அடுத்த வாரம் பிரபு கூப்பிட மாட்டார். அவரோட அவசியம் வந்தாரு, ரொம்ப நேரம் எடுத்துட்டாருன்ட்டு. அதனால ரொம்ப நன்றி. மறுபடியும் எல்லாருமே அடுத்த ப்ரோக்ராம்ல கிருஷ்ணருடைய கருணை இருந்தால் மறுபடியும் சந்திக்கலாம்.